மொழிப்போரை பற்றி முழுசாக அதில் அந்த படமாக்கி கொண்டு வந்திருக்காங்க. அந்த படத்தை வந்து முக்கியமான வசனங்களை ஃபுல்லாமே இந்த சென்சார், இந்த ஒன்றிய சங்கி கூட்டங்கள் மேலே உட்காந்துக்கிட்டு அண்ணா பேசுனதாக இருக்கட்டும், முக்கியமாக எதை உணர்வு அடிப்படையில் பரவட்டும் தீ அப்படின்னு சொல்கிறத அதை கட் பண்ணுறான். பரவட்டும் தீன்னு என்ன இருக்குது? அப்புறம் இந்த மொழியை பற்றி ஹிந்தின்னா உனக்கு என்ன பிரச்சனை? ஹிந்தி படித்தவனுக்கு ஃபுல்லாக வேலை கிடைக்குதா? ஹிந்தி படித்தா என்ன கிடைக்க போகுதுன்னு அதை பற்றி பேசுனா அதை கட் பண்ணுறது. ஹிந்தியில் சாணியால் அடித்தா அதை கட் பண்ணுறது. ஏன் ஹிந்தி மொழியை கொண்டு தான் கோபத்தில் அடிக்கிறான், நீ அதே பார்க்குற. அந்த மொழிக்கு எதிர்பார்க்க பார்க்காத, அந்த மொழியை கற்று திணிக்கிறீல. நாங்கள் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, முடித்த மொழியை படிச்சுட்டு போகிறாங்க, கட்டாயப்படுத்தாத அப்படின்னோடனே அவரை அண்ணா பேசினது இந்த கொண்டு வந்து அதுகளை கட் பண்ணுறான். அன்றைக்கி இணையம் எல்லாமே நீ எதை கட் பண்ணியோ அது ஃபுல்லாக தான் இணையம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீ யார் வாய மூட போகிற? எல்லாத்தையும் வந்து எல்லார் கையில் இன்றைக்கி அலைபேசி. இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் இருந்த மாதிரி எல்லாம் தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துட்டு வானொலியில் கேட்டுக்கிட்டு இருந்ததில்லை. இன்றைக்கி எல்லார் கையிலையும் அலைபேசி இருக்குது. யார் என்ன பேசுகிற, என்ன பண்ணுறது எல்லாத்துமே தெரியும். அதுவும் இன்றைக்கி வரலாற்று சிற்பம் ஒரு படமாக எடுத்துருக்கீங்கன்னா அதை பெருமை பெறதை விட்டுப்புட்டு இதை போடாது அதை போடாது. என்ன சென்சார்ன்றது அது என்ன தனி நிறுவனமாக அந்த ஒன்றிய அரசுக்கு எல்லாமே இன்றைக்கி கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஒரு இதாக இருக்குது? அது இப்போ என்னென்ன படங்களும் காதில் கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் ஓடுற படங்கள்லாம் கட் பண்ணாமல் வருது. அது சென்சார் ரசிக்குதா? அதெல்லாம் இது மக்களுக்கு தெளிவுபடுத்தி என்ன நடக்குதுன்றதில் முட்டுக்கும் இன்றைக்கி இருக்குது பிஜேபி. அது காங்கிரஸ் கடத்தில் நடந்துச்சு. அப்போ என்ன நோக்கம்? ஆகா இந்தியை பற்றியில் வருது, விழிப்புணர்வு வருது. நீ கடைசி வரை இந்த மும்மொழி கொலையாக இருக்கட்டும், இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் என்றைக்கியாக இருந்தாலும் யார் இதில் கை வைக்க முடியாது. ஏன் கை வைக்க நினச்சாங்கன்னா அன்னைக்கு மக்கள் போராட்டம் வெடிக்கும். அது வரை அந்த பயம் இருக்கிற வரை நான் அண்ணாதுரை தான் ஆள்றேன் அப்படின்ற மாதிரி அண்ணாதுரையை அன்னைக்கே சட்டமன்றத்தில் பேசியிருப்பார். அதை இது இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் நிற்கக்கூடாது. இன்றைக்கி அவர் இல்லை, அந்த கட்சி இருக்குது, இருந்தாலும் இன்றைக்கி திமுகவுக்கு இது சாதகமாக போயிடும் அப்படின்றதுனால 25 இடத்துல கட் பண்ணியிருக்கான். 25 இடத்துல ஏதோ குறைகள் இருந்துச்சுன்னா நீ சொல்லலாம். நல்லதை பேசுனா உனக்கு என்ன? மக்களும் விழிப்புணர்வாக இருக்காது நல்லது. விழிப்புணர்வு அடையக்கூடாது. உங்களை பொறுத்தவரை தற்குறிகளாகவே இருக்கணும். இந்த விஜய் ரசிகர் மாதிரி தற்குறிகளாக இருக்கணும். இந்த சீமான் கூட்டத்தில் இருக்க உங்களுக்கு சங்கிகளுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கல்ல இன்றைக்கி, அது ஆரிய கடப்பாறை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோம்ன்றார்ல, முழு சங்கியாக மாறி நிற்கிறார்ல சீமான். இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்னு சொல்லும்போது இந்திய போராட்டத்தில் முழுக்க தமிழ்காண்டி தானே இருந்தாங்க. இந்த தமிழ்நாடுன்னு பேரை மாற்றினது அறிஞர் அண்ணா தானே. அது நீங்கள் மாற்ற முடியுமா? அது எனக்கு இன்றைக்கி பிறகு குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்குமா? முழுக்க ஒரு எதை அத்தியில் பூத்தமாக ஏதோ ஒரு படம், ஒரு சில படங்கள் தான் நல்ல படமே வருது, எல்லோரும் பார்க்கக்கூடிய படங்கள். அந்த படம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிதுன்னா இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதனால் எல்லாருமே வீட்டில் குடும்பத்துடன் எல்லோரும் திரையரங்கம் சென்று இந்த படத்தை பாருங்கள். வெற்றி படமாக இருக்கணும். அது போக அந்த 67 காலகட்டத்தில் நம்மளுக்கு என்ன நடந்துச்சு, 65-67 காலத்தில் நம்ம எப்படிலாம் இருந்தாங்க, எப்படிலாம் போராட்டத்தில் எத்தனை பேர் இந்த மொழிக்காண்டி உயிரை கொடுத்துருக்கான்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இந்த ஜனவரி மாதத்தில் தான் மொழி பொறியியல் அந்த நினைவு புகழ் வணக்கம் வீர வணக்கம் செலுத்துவோம். அதனால் எல்லாருமே குடும்பத்துடன் சேர்ந்து இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடி இந்த திரையரங்கத்திலவே பாருங்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும். இந்த சங்கிகளுக்கு சங்கியில் எதை புறக்கணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதில் ஃபுல்லாக உண்மை இருக்குன்றது மக்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க. நிச்சயம் இனிமேல் யார் இதை பற்றி பேசாதவங்களை கூட ஏதோ ஒரு படம் வந்துச்சுன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. சங்கிகள் எதிர்க்கிறாங்க, சங்கிகள் கட் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தேட்டருக்கு வர வச்ச சங்கி கூட்டத்துக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவன் கட் பண்ணது சில இதுகளை அது இன்றைக்கி எல்லாத்துமே வந்துருச்சு இணையத்தில். ஆனால் அந்த உணர்வை ஒடுக்கலாம்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அது ஒரு காலத்துலேயும் தமிழர்கள் உணர்வு மாத்திரம் நீ ஒடுக்கணும்னு நினைக்கவே முடியாது. சங்கி கூட்டங்களுக்கு செருப்படி தான்.